4.2ல எக்ஸசைஸ் 4.1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா fill in the blanks. 7 kg 400 கிராமை நம்ம டோட்டலாக கிராமாக கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு என்ன தெரியும், 1 kg is equal to 1000 கிராம்ஸ்னு தெரியும். அப்போ 7 kgக்கு 7000 கிராம்ஸ். அப்போது இங்கே நம்ம 7 kgக்கு 7000 கிராம்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 400 கிராம்ஸ் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 7400 கிராம்ஸ். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர், 7400 கிராம்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா 5 கிராம் 50 mgன்னு கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக எம்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1000 mg. ஸோ அப்போ 5 கிராம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 5000 mgன்னு வரும். ஸோ அப்போ 5 கிராமை நம்ம என்ன எழுதலாம், 5000 mgன்னு எழுதலாம். அப்போ 5000 mg ப்ளஸ் 50 mg சேரும்போது 5050 mgன்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள் 9500 mg. இதை வந்து நமக்கு கிராம் அண்ட் எம்ஜியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9500 mgயை நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், அப்போ 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 mg. ஓகே, இப்போ இந்த இடத்துல 1000 mg இங்கே 9 இருக்குது. அப்போது 9000 இருக்குது. அப்போ 9 mg 9 கிராம்னு நம்ம இந்த இடத்துல பிரிக்கலாம். இப்போ டேரெக்டாக எழுதணும்னா 9 கிராம் 500 mgன்னு பிரிக்கலாம். சரியா, இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி டேரெக்டாக எழுதலாம். நமக்கு தெரியலனா 9500 எழுதிட்டு இந்த இடத்துல 1000ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 9 டைம்ஸ் 9000 வந்துடும். பேலன்ஸ் 500. ஸோ மேலே இருக்கிறது வந்து நமக்கு கிராம், டேரெக்டாக கிராமில் இருக்குது, கீழே இருக்கிறது வந்து எம்ஜியில் இருக்குது. ஸோ அப்போ 9 கிராம் 500 mg. சரியா, 9000 கரெக்டாக அப்படியே நமக்கு ரவுண்டாக வந்துடும். அப்போ 9 கிராமாக வந்துடும். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு 500. ஸோ 500 mg மட்டும் நமக்கு இந்த இடத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். அடுத்தது 15 kg 350 கிராம். இதை டோட்டலாக கிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 kgக்கு நமக்கு 1000 கிராம். அப்போது 15 kgக்கு நமக்கு 15000 கிராம்ஸ்னு வரும். அப்போ 15000 கிராம்ஸ். ஓகே, இப்போ ப்ளஸ் 350 ஆல்ரெடி கிராம்ஸில் இருக்குது. ஆட் பண்ணும்போது 15350 கிராம்ஸ். இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா 6250 கிராம்ஸ். இதை கேஜி அண்ட் கிராமாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை டிவைட் பண்ணோம். 6250யை 1000ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 6 டைம்ஸ் 6000 வந்துடும். பேலன்ஸ் 250 இருக்கா, இது தான் நம்ம கேஜி எழுதுவோம், இது கிராம்னு எழுதுவோம். அப்போ 6 kg அண்ட் 250 கிராம்ஸ். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.